தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தமிழக எம்பிக்களை அழைத்துச் சென்று பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய முதலமைச்சர், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல் மாநிலமாக தமிழ்நாட்டில் 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாடு அரசு முன்னெடுத்துச் செல்லும் நடவடிக்கைகளுக்கு துணை நிற்கும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் தனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். தமிழ்நாடு முன்னெடுத்துச் செல்கின்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விழிப்புணர்வு தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்காக இந்த முன்னெடுப்பிற்கு துணை நின்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும், கூட்டு நடவடிக்கை குழுவில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மக்களின் சார்பில் இப்பேரவையின் வாயிலாக என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்று நமது உரிமைகளை, நம்போல் பாதிக்கப்படும் மாநிலங்களின் உரிமைகளை மீட்டெடுத்திட, நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை பெற்றிட தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் எம்பிக்களை எல்லாம் அழைத்துச் சென்று மாண்புமிகு பிரதமர்களை சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவித்து அமைகிறேன். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒத்த கருத்துடைய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்களுடன் கடந்த 22ஆம் தேதி ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார்.